இந்த அருமையான நேரத்தில் இந்த ஜூம் வாயிலாக பூமியின் மறுமுனையில் இருக்கிற உங்களோடு கூட ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதிலே நான் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் இன்னைக்கு இவ்வளவு வளர்ந்துருக்குது. ரொம்ப தூரத்தில் இருக்கிற உங்களையும் நேரடியாக பார்க்கறதுக்கும் நேரடியாக பேசுறதுக்கும் ஆண்டவருடைய வசனங்களை ஷேர் பண்ணுவதற்கும் இந்த ஜூம் இந்த டெக்னாலஜி ரொம்ப உதவியா இருக்குது. இந்த காலகட்டங்களில் வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை புரிந்திருக்கிறார். ஒரு 50 வருஷம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுடைய லைஃப் எல்லாம் யோசித்து பாருங்க, நாம எப்படி இருக்கிறோம். உண்மையிலேயே இந்த காலகட்டங்களிலே ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார் என்பதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த ஜூம் வாயிலாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். செய்திக்கு முன்பாக ஒரு ஜெபத்தோடு நாம் ஆரம்பிப்போம். யாவரும் கண்களை மூடுவோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, எங்கள் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் பாதுகாவலுக்காகவும் வழிநடத்தலுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நல்ல நேரத்துல ஒருபுறம் மாலையாகவும் மாலை நேரத்திலும் மறுமுறையிலே அதிகாலை நேரத்திலும் வெவ்வேறு நேரத்திலே ஆண்டவரே நாங்கள் இருந்தாலும் உங்களுடைய கிருபை நிமித்தமாக நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நல்ல நேரத்துல உங்களுடைய சமூகம், உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். உங்களுடைய ஆவியானுடைய வழிநடத்தல் எங்களோடு கூட இருக்கட்டும். அடியேனும் இங்கு அமர்ந்திருக்கிற பிள்ளைகளும் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சித்தமாக இருக்கிறீரோ அதை எங்களுக்கு வெளிப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ரீசெண்டா ஒரு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். என் கூட ஒரு சில நண்பர்கள் என் கூட வந்தாங்க. இந்த மேரேஜ்ல பொதுவாக மேரேஜ்னாலே அங்க என்ன ஞாபகம் வரும்? முதல்ல சாப்பாடு, அடுத்தது மொய். அதான் மெயினா நோட்டீஸ் பண்ணுவாங்க. அடுத்தது அதுக்கப்புறம் தான் மாப்பிள்ளை, பொண்ணு, குடும்பம், மற்ற காரியங்கள்லாம். என் நண்பர்களாக போயிருக்கிறோம். சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து என்ன செய்யணும்? போய் ஸ்டேஜில் போய் அவங்கள மண மக்களை வாழ்த்திட்டு அவங்களுக்கு அந்த மொய் செஞ்சுட்டு வர்றது தானே வழக்கம். அப்போ எல்லாரும் பாக்கெட்ல இருந்து எடுத்து வைக்கிறோம். அப்போ என் பக்கத்துல இருந்த என்னுடைய நண்பர்
கொஞ்சம் அதிகமா கவருக்குள்ள வச்சாரு. அப்போ நான் அத பார்த்துட்டு அவர்ட்ட கேட்டேன், "பரவாயில்லையே நெறைய வைக்கிறீங்க. பரவாயில்லையே" அப்படின்னு சொல்லி அவர அப்ரிஷியேட் பண்ணி, "என்னாலலாம் அந்த அளவுக்கு என்கிட்ட வழி இல்ல" அப்படின்னு சொல்லும்போது, அவர் சொன்னாரு, "நீ விவரம் இல்லாதவன், நான் விவரம் உள்ளவன்" அப்படின்னாரு. "என்ன சொல்றீங்க? எனக்கு புரியலையே" அப்படின்னு கேட்டேன். "இங்க பாரு, எனக்கு அடுத்தது 2 பிள்ளைகள் இருக்கு. மேரேஜ் ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. இப்போ இந்த மேரேஜ் பண்ற ஃபங்ஷன்ல இருக்கிறாங்க இல்லையா? இவங்க வசதியானவங்க. இந்த குடும்பம் பயங்கர வசதி. இன்னைக்கு நான் இவ்வளவு வச்சிருக்கேன்னா, அடுத்த 2 மேரேஜ் எனக்கு இருக்குது. என் பிள்ளைகளுக்கு இருக்குது. அது என்ன செய்யும்? டபுளா வரும் எனக்கு. அதனால நான் வைஸ் மேன். உனக்கு விவரம் இல்ல" அப்படின்னாரு. ஆ இன்னைக்கு நம்முடைய இத நான் தப்பா சொல்லல. இன்னைக்கு தான் எதார்த்தம். இன்னைக்கு நம்ம ஒரு ஃபங்ஷன்ல நம்ம போறோம். ஒரு மேரேஜ் ஃபங்ஷன்ல ஒரு மொய் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, பெரும்பாலானவங்க என்ன பண்றோம்? என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இது நமக்கு திருப்பி வரும். நம்ம எவ்வளவு செய்றோமோ, அது நமக்கு திருப்பி வரும். அத வாங்குறவங்களும் என்ன நினைப்பாங்கன்னா, வட்டி இல்லாத கடன் அப்படின்னு சொல்லுவாங்க அத. நம்ம என்ன செய்றோமோ, அது நமக்கு திருப்பி வரும். அந்த நம்பிக்கை இருக்கும். அதனால தான் அத தாராளமா செய்ற ஒரு குணம். அத வைக்கும்போதே நமக்கு என்னைக்கும் அது திருப்பி வரும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு உண்டு. அந்த மொய் வைக்கிறதிலே நெறைய விஷயங்கள் உண்டு. சில நேரங்கள்ல சாப்பிடும்போதே அந்த மொய் வைக்கிறதிலே மாறிரும் சிலருக்கு. இன்னைக்கு சாப்பாடு சரியில்ல. இவ்வளோ வைக்கணும்னு நெனச்சேன். ஆனா அவ்வளோ வேண்டாம். சாப்பாடு வெறும் வெஜிடேரியன் தான் போட்டு இன்னைக்கு இது பண்ணிட்டானுங்க. அப்படின்னு சொல்லிட்டு அ இந்த மாறும். நமக்கு என்ன வருது, அதுக்கேத்த மாரி தான் நம்ம பதில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அ இது வெறும் மொய் வைக்கிற விஷயத்துல மட்டும் இல்ல. எல்லா விஷயத்திலயுமே நம்முடைய கணக்குகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் ஒரு விஷயத்த செஞ்சேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு என்ன கிடைக்கும்? நான் ரூ. 10 செலவு பண்றேன்னா, எனக்கு எவ்வளவு திருப்பி வரும்? நான் ஒருத்தருக்கு ஒரு நன்மை செஞ்சேன்னா, அவரு எனக்கு என்ன பண்ணுவாரு? அல்லது நான் ஒருவர்ட்ட பழகுறேன்னு சொன்னா, இவர்ட்ட பழகுறதுனால எனக்கு என்ன நன்மை? நல்லா யோசித்து பாருங்க. நம்ம செய்ற எல்லா விஷயத்திலயும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நமக்குள்ள இருக்கும். அது எந்த விஷயமா இருக்கட்டும், எனக்கு என்ன பலன்? நான் செய்றதுனால எனக்கு என்ன பலன்? இந்த நபர்ட்ட பழகுறதுனால எனக்கு என்ன பலன்? இவர்ட்ட குளோஸா இருக்கிறனால எனக்கு என்ன பலன்? இவருக்கு இத செய்றனால எனக்கு என்ன பலன்? சிலர் சொல்லுவாங்க, "இவன்கிட்ட பழகி ஒரு பிரயோஜனம் கிடையாது. நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்லாதவன். அவன்ட்ட பழகி ஒரு பிரயோஜனம் இல்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே, இப்போ ஒரு 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 பேங்க்ல நம்ம டெபாசிட் பண்றா கூட நம்ம என்ன செய்றோம்னு சொன்னா, கால்குலேட் பண்றோம். இதுல எனக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வரும்? இத செய்றதுனால எனக்கு எவ்வளவு பேக்கிங் கிடைக்கும்? இத நான் தவறுன்னு சொல்லல. ஆனா, நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நான் ஒருத்தருக்கு செஞ்சேன்னு சொன்னா எனக்கு என்ன வரும்? அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு தான் நாம செய்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலிருந்து ஒரு சில அ முக்கியமான ஒரு சில விஷயங்கள நம்ம கத்துக்கலாம்னு ஆசைப்படுறேன். ஒரு சின்ன ஒரு சம்பவத்தின் மூலம் வேதத்திலிருந்து ஒரு சிறிய சம்பவத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா இந்த கேள்வி, "எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு என்ன பலன்?" அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்குது. எல்லாருக்கும் உண்டு. இன்னும் சொல்லப்போனா நம்ம சீஷர்கள் கூட என்ன செய்றாங்க? ஆண்டவர்ட்ட கேட்கிறாங்க. "எனக்கு என்ன கிடைக்கும்?" மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்துல ஆம், சீஷர்கள் பேதுரு அவர்ட்ட கேட்கிறாரு. அந்த சம்பவத்த நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனத்துல வரைக்கும் இருக்கும். ஆக்சுவலா ஒரு ஒரு வசதியானவன் ஆண்டவர்ட்ட நான் பரலோக ராஜ்யத்துக்கு வரணும்னா என்ன செய்யணுங்கும்போது, அவரு அந்த எக்ஸ்பிளனேஷன் குடுப்பாரு. எல்லாவற்றையும் நீ வித்துட்டு தரித்திரருக்கு குடு வா அப்படிம்பாரு. ஓகே. அது செப்பரேட் டாபிக். ஆனா அந்த அந்த அத தொடர்ந்து அப்புறம் அவர் சொல்லுவாரு, ஐசுரியவான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பது ரொம்ப சிரமம். ஏன்னா அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் ஐஸ்வர்யத்துல இருக்கும். அப்படின்னு அத அந்த அந்த மெசேஜ் முடிச்சுட்டு வரும்பொழுது,
அவர் பேதுரு கேட்பாரு அந்த 27ஆம் வசனத்துல, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? சீஷர்கள் அப்படித்தானே வந்தாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்கு பின்னாக பின்னாக போனாங்க. அவரு கேட்கிறாரு பேதுரு, எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க உங்க பின்னால வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இன்னைக்கு நம்ம இந்த சபையில இருக்கிறோம், இந்த சத்தியத்துக்குள்ளாக இருக்கிறோம். நமக்கும் அந்த எண்ணங்கள் இருக்கிறது இல்லையா? எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த சபையில இருக்கிறனால, இந்த சத்தியத்துல இருக்கிறனால எனக்கு என்ன கிடைக்கும்? நல்ல நியாயமான கேள்விதான். ஆ, ஒரு சம்பவத்துக்குள்ளாக போவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து ஒரு பரிசேயனுடைய வீட்டுக்கு அவர் போஜனம் பண்ணும்படி போறாரு. அந்த பரிசேயன் அவரை அழைத்திருந்தான். அதனால அந்த வீட்டுக்கு அவர் போறாரு. அந்த வீட்டுல போய் ஒரு செய்தியை கொடுக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவு ஒரு வித்தியாசமான ஒரு அவர் கடவுள். அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே நமக்கு ரொம்ப ஆச்சரியத்தையும் வித்தியாசத்தையும் காண்பிக்கும். அங்க போய் ஒருத்தர் தன்னை கூப்பிட்டு இருக்கிற வீட்டுல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உள்ள பிரவேசித்திருக்கிறாரு. அங்க செய்தியை கொடுக்கிறாரு. எப்படிப்பட்ட செய்தியை கொடுக்கிறாருன்னு பாருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அன்றியும் அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த நீங்க 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ரா விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரையாகிலும் உன் சகோதரனையாகிலும் உன் பந்து ஜனங்களையாகிலும் ஐஸ்வர்யம் உள்ள அயலகத்தாராயிலும் அழைக்க வேண்டாம். பாருங்க, ஒரு மெசேஜ் தன்னை அழைத்தவன்கிட்ட போய் ஒரு மெசேஜ் கொடுக்கிறாரு. அதுல என்ன சொல்றாரு, நீ ஒரு விருந்து பண்ணேன்னு சொன்னா நீ என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது உண்மையில இன்னைக்கு இந்த செய்தியை நான் சில இடத்துல கொடுக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இந்த இது வந்து ரொம்ப ஒரு கருகலான வேதாகமத்துல ஒரு கருகலான பகுதி அடிப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த அந்த மெசேஜ் வந்து ரொம்ப ஷார்ப்பா டைரக்டா இருக்கும். அது எந்த விதமான இன்டைரக்ட் மெசேஜே கிடையாது, டைரக்டா இருக்கும். அது நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோமோ அதுக்கு கான்ட்ரடிக்டா அப்படியே டைரக்டா இருக்கும். என்ன சொல்றாரு பாத்தீங்களா? நீ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணேன்னா, அது டேயோ நைட்டோ எந்த ஃபங்க்ஷனா இருக்கட்டும், நீ ஒரு விருந்து பண்ணேன்னா, ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறன்னா, நீ யாரெல்லாம் கூப்பிடாத அப்படின்னு முதல்ல சொல்றாரு. அத யாரெல்லாம் சொல்றாருன்னு நீங்க பாருங்க. நம்ம யாரெல்லாம் கூப்பிடுறோமோ அவங்கள எல்லாம் வேணாங்கிறாரு. ஒரு டைரக்ட் மெசேஜ். அவர் சொல்றாரு, உன் சிநேகிதரை ஆகிலும். நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பண்ணா ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடுவோம்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ். உன் செந்து ஜனங்களை ஆகிலும் ஐஸ்வர்யம் உள்ள அயலகத்தாராயிலும் அழைக்க வேண்டாம். நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பண்றோம்னா முதல்ல நம்ம ஃபேமிலி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பக்கத்துல இருக்கிற நல்ல வசதியானவங்க, பக்கத்துல இருக்கிறவங்க மெயினா அவங்கள தானே நம்ம கூப்பிடுவோம். ஆனா இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்றாரு, நீங்க அவங்கள கூப்பிட வேணான்றாரு. டைரக்டா நமக்கு டைரக்டா குத்துற ஒரு மெசேஜ் இது. நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பண்றோம்னா நாம யாரெல்லாம் இப்ப கூப்பிட்டுட்டு இருக்கிறோமோ அவங்கள கூப்பிடாதீங்க அப்படின்றாரு. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? நல்லா யோசித்து பாருங்க. இவங்க எல்லாம் விட்டுட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பண்ண முடியுமா? அதுக்கு என்ன சொல்றாரு? ரீசன் சொல்றாரு. எதுக்கு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க கூப்பிட்டீங்கன்னா, நீங்க அழைத்ததற்காக அவர்கள் உங்களுக்கு பதில் செய்வார்கள். உன் சிநேகிதராயாலும் உன் சகோதரியாகிலும் உன் பந்து ஜனங்களையாகிலும் ஐஸ்வர்யம் உள்ள அயலகத்தாராயாலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள். நீ கூப்பிட்டா அவங்களும் உன்னை கூப்பிடுவாங்க. நீ செஞ்சா அவங்களும் உனக்கு செய்வாங்க. இல்ல ஆக்சுவலா நம்ம கூப்பிடுறதே எதுக்கு? இவன் நம்மள கூப்பிட்டா நாளைக்கு அவன் நம்மள கூப்பிடுவான். அல்லது அவன் நம்மள கூப்பிட்டுருக்கான், அதனால நம்ம அங்க போறோம். அவர் ஆண்டவர் சொல்றாரு, நீ கூப்பிட்டா அவனும் கூப்பிடுவான், உனக்கு பிரயோஜனம் ஒண்ணும் இல்ல. சிலர் சொல்லுவாங்க, என் கல்யாணத்துக்கு என் மக கல்யாணத்துக்கு நீ இவ்வளவு பண்ணீன்னா, நான் உனக்கு இவ்வளவு பண்ணுவேன்.
நீ 1 பவுன் போட்டீங்கன்னா நான் 2 பவுன் போடுவேன். அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் கேட்டிருக்கீங்களா? நீ இவ்வளவு செஞ்சா நான் அவ்வளவு செய்வேன். சொந்தத்துக்குள்ளே பேசுவாங்க. நம்ம கூப்பிடுறது அதுக்கு தானே. நம்ம சொந்தங்கள், பந்தங்கள், ஃப்ரெண்ட்ஸ், சுத்தி இருக்கிற நல்ல வசதியானவன், சமுதாயத்துல கொஞ்சம் உயர்ந்த இடத்துல இருக்கிறவன், அவங்கள கூப்பிட்டா நமக்கு பிரயோஜனம் உண்டு நம்ம கூப்பிடுவோம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பிரயோஜனம்னு சொல்லி நீ கூப்பிட்டீன்னா உனக்கு பிரயோஜனமே கிடையாது. அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள். உனக்கு பதிலுக்கு பதில் செய்தது ஆகும். அப்படி செஞ்சா உனக்கு பதிலுக்கு பதில் செஞ்சாகும். அப்ப பிரயோஜனம் இல்ல. லூக்கா 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை எடுங்க. லூக்கா 6:33. அதுல என்ன சொல்றாரு? உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களே சிநேகிக்கிறார்களே. பாவிகளும் யாரா? தங்களை சிநேகிக்கிறவர்களே சிநேகிக்கிறவர்கள் யாரா? பாவிகள். எவ்வளவு ஒரு கடினமான மெசேஜ் பாருங்களேன். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படித்தான் செய்யறாங்க. அப்ப நம்ம யாரு? நம்ம சொல்லுவோம். நான் வந்து சொல்லுவாங்க எப்படி? நீ எப்படி இருக்கியோ அப்படித்தான் நான் இருப்பேன் உனக்கு. பந்து மாதிரி. நீ எப்படி அடிக்கிறியோ அப்படித்தான் நான் திரும்பி வருவேன். நீ எப்படி என்கிட்ட வெளிக்காட்டுறியோ அதே மாதிரிதான் நான் உன்கிட்ட வெளிக்காட்டுவேன். நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் அப்படிம்போம். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? அடுத்து சொல்றாரு, நீ யார கூப்பிடுன்னு சொல்றாரு பாருங்க. நீ விருந்தும் பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் யாராவது பண்றத பார்த்திருக்கீங்களா? ஒரு ஃபங்க்ஷன்ல, உங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல யாரு நீ விருந்து பண்ணும் போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. எதுக்காக அப்படி சொல்றாரு? யார சொல்றாரு? ரோட்ல போறவன், தெருவில் இருக்கிறவன், பிச்சைக்காரன். யோசித்து பாருங்க, நம்ம வீட்டுல ஃபுல்லா ஒரு ஃபங்க்ஷன் பண்ண முடியுமா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய உறவினர்கள் இவங்களெல்லாம் விட்டுட்டு ரோட்ல போறவன், பிச்சைக்காரன், குருடன், நொண்டி, நம்மோடவன், ரோட்ல இருக்கிறவனை கூப்பிட்டு நம்ம ஃபங்க்ஷன் வச்சோம்னா வைக்க முடியுமா? முதல்ல இத கடவுள் டைரக்டா சொல்றாருங்க இந்த மெசேஜ. அவங்கள கூப்பிடுங்க. அதுக்கு ரீசன் என்ன சொல்றாரு? அந்த 14ஆம் வசனத்துல, அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். அவங்க உனக்கு காம்படிஷன் நீ செய்யறதுக்கு பதில் செய்ய மாட்டாங்க. அவன் சாப்பிட்டு போயிருவான், மொய் வைக்க மாட்டான், அப்படியே போயிருவான். அப்பொழுது நீ பாக்கியவனா இருப்பாய். அவங்க உனக்கு பதில் செய்யலன்னு சொன்னா நீ பாக்கியவனா இருப்பாய். எவ்வளவு பயங்கரமான மெசேஜ் பாருங்க. ஏன்னா நம்முடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாமே நம்ம செஞ்சா நமக்கு திருப்பி வரும் அப்படின்றது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ செஞ்சா உனக்கு திருப்பி வரணும்னு எதிர்பார்க்காத, அப்பதான் உனக்கு பிரயோஜனம் அப்படிங்கிறாரு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, நாம செய்யற எல்லா விஷயத்திற்கும் பலன் இருக்குன்னு சொல்றாரா, இல்லைன்னு சொல்றாரா? நீங்க எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா பலன் இருக்கா அப்படின்னா இருக்குது. ஒரு சில வசனங்கள் நான் வாசிக்கிறேன். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 23, 24 சொல்றாரு, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே சுதந்திரமாகிய பலனை கர்த்தரால் பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று. மனுஷருக்காக செய்யாம, மனுஷன் அதை செஞ்சா மனுஷனை திருப்பி செய்வான் அப்படின்னு செய்யாம நீங்க மனப்பூர்வமா செய்யுங்க. எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள்.
ஏனன்னா அதை சுதந்திரமாக்கிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து, நமக்கு பலன் உண்டு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அதுக்காக செய்ய வேண்டாம். மனுஷன் திருப்பி செய்வான்னு செய்யாதீங்க. ஆனா நீங்க செய்யறதுக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. ஆனா வரும்னு நீங்க நினைக்காதீங்க. எதிர்பார்த்து செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாரு. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து. கர்த்தருக்காக நாம் படுகிற பிரயாசம் விருதாவாக போகாது. கர்த்தருக்கு நீங்க படுற பிரயாசம் விருதா போகாத, வீணா போகாது அப்படிங்கிறாரு. அப்புறம் மத்தேயு 10:42ல பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த சிறியரில் ஒருவனுக்கு, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல, இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற், ஒருத்தனுக்கு முடியாதவனுக்கு ஒருத்தனுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட உனக்கு பலன் உண்டு. ஒரு தண்ணி கொடுத்தா கூட உனக்கு பலன் உண்டுன்னு ஆண்டவர் சொல்றாருங்க. நம்ம செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் பலன் உண்டுங்கிறாரு. அங்க சொல்றாரு நீ பலனுக்காக நீ செய்யாதங்கிறாரு. ஆனா பலன் உனக்கு உண்டு. நமக்கு இதுக்கு மேல நம்பிக்கை இல்ல. நம்ம மத்தவங்க செய்யறதுனால ஆண்டவரிடத்துல இருந்து நமக்கு பதில் வரும், நமக்கு நன்மை வருங்கிற நம்பிக்கை நமக்கு இல்லாததுனால நம்ம என்ன செய்யறோம்? யாரெல்லாம் நமக்கு பண்றாங்களோ அதுங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம்? அவங்கள கூப்பிடுறோம். அவங்கள இம்பார்ட்டன்ட் பீப்புளா நம்ம கன்சிடர் பண்றோம். என்ன பிரயோஜனம்? இல்லன்னா அப்படின்னு சொல்லியே நம்முடைய எண்ணங்கள் இருக்கு. இத கஷ்டப்பட்டு நான் உழைக்கிறனால எனக்கு என்ன பிரயோஜனம்? நான் பாண்டிச்சேரியில ஹெட் மாஸ்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த என் ரூம் வந்து கொஞ்சம் லோவா இருக்கும். மழை நேரம். அப்போ அ அடுத்த நாள் காலையில ஒரு நாள் போறேன். சண்டே மார்னிங் நெனைக்கிறேன். அன்னைக்கு போறேன். என் ரூம தொறக்கிறேன். ரூம தொறந்து உள்ள போனா பயங்கர ஸ்மெல்லு. பார்த்தா ரூம் ஃபுல்லா சின்ன சின்ன குட்டி 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 தவளையா உள்ள நிக்குது. பாதி செத்து கிடக்கு, பாதி அங்கங்க ஓடிட்டு இருக்குது. பயங்கர நாத்தம். அப்போ உடனே அந்த ஒரு அம்மாவ கூப்பிட்டேன். என் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு அம்மா. அந்த அம்மாவ கூப்பிட்டேன், "அம்மா, இங்க பாருங்க இப்படி இதா இருக்குது. அத கொஞ்சம் கிளீன் பண்ணி குடுங்க" அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா வந்தாங்க. ஒரு பெருக்குமாறு எடுத்தாங்க. நல்லா அப்படியே பெருக்குனாங்க. நான் கொஞ்சம் வெளியில நின்னேன். எல்லாத்தையும் பெருக்கிட்டு, "சார் கிளீன் பண்ணிட்டேன் சார்" அப்படின்னாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு உள்ள போனேன். உள்ள போனா எல்லாம் கிளீனா தான் இருந்துச்சு. ஆனா அந்த ஸ்மெல்லு சரியா இதாகல. சரியா இது பண்ணல. அப்போ உடனே நான் என்ன பண்ணேன், இந்த அம்மா எப்படி வேலை செய்வாங்கன்னு எனக்கு தெரியும். உடனே இன்னொரு அம்மா கூப்பிட்டேன். அந்த அம்மா அவங்க பேர் ஜெயராகினி. அந்த அம்மாவ கூப்பிட்டேன். "ஏம்மா இங்க வாங்க. இந்த மாரி என் ரூம்ல இந்த மாரி தவளையா இருந்துச்சு. இந்த அம்மாவ கூப்பிட்டேன் கிளீன் பண்ணாங்க. ஆனாலும் என்னன்னு தெரியல. ஒரு மாரி இன்னும் சரியா ஒரு மாரி ஸ்மெல் வந்துட்டே இருக்குதும்மா. கொஞ்சம் என்னன்னு பாருங்க" அப்படின்னு. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, "சார் நீங்க வெளிய போங்க சார். இத நான் பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா அந்த பீரோக்கு அடியில, அந்த இதுக்கு அடியில எல்லா ரேக்குக்கு அடியில எல்லாத்துலயும் அந்த அப்படியே குனிஞ்சு கீழ உட்கார்ந்து அப்படியே படுத்து என்ன பண்ணாங்கன்னா, உள்ள எல்லாத்தையும் அப்படியே எடுத்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப அதுக்குள்ள இருந்து ஏகப்பட்ட சின்ன சின்ன தவளா வெளிய வருது. அத எடுத்துட்டு அப்புறம் துணிய போட்டு எல்லாம் அப்படியே துடைக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் வெளியில நிக்கிறேன். அப்ப ஏற்கனவே ஒரு அம்மாவ நான் கிளீன் பண்ண சொன்னேன் இல்லையா? அந்த அம்மா வேகமா உள்ள போச்சு. உள்ள போயி அந்த அம்மாட்ட போயி, "இந்தா உனக்கு என்ன அவார்டா குடுக்குறாங்க? அவார்டு. அப்படியே கிடந்து குனிஞ்சு வேலை செய்ற. உனக்கு என்ன குடுக்க போறாய்ங்க? இதே சம்பளம் தான். இதுக்கு மேல ஒரு நயா பைசா கிடையாது. நமக்கு இது எக்ஸ்ட்ரா என்ன செஞ்சாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரு அவார்டும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இதே சம்பளம் தான். நீ வாங்குற சம்பளம் தான் உனக்கு அதே தான் எனக்கு. நீ இப்படி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் உனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது." அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன செய்யுது? இந்த அம்மாவ சொல்றாங்க. "உனக்கு என்ன அவார்டா குடுக்க போறாங்க?" எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்கள்ல நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்குது. நான் கஷ்டப்பட்டு எக்ஸ்ட்ரா வேலை செய்யறதுனால எனக்கு என்ன ரிவார்ட் இருக்க போகுது எனக்கு? அதுவும் இந்த மெஷின்ல வந்து நம்ம இந்த சவுண்டர மெஷின்ல வந்து இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, வேலை செய்றவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்றவங்க இன்னைக்கு குறைஞ்சுகிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப குறைஞ்சுகிட்டே இருக்கிறாங்க.
ஏதோ பேருக்கு வேலை செய்யறவங்க தான் அதிகமா இருக்காங்க. குறை சொல்லணுங்கிறதுக்காக இல்ல. எதார்த்தம். ஏன் அப்படின்னு சொன்னா, எனக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு இவ்வளவுதான். இத தான் செய்ய போறாங்க. இதுக்கு மேல என்ன இருக்க போகுது? கடமைக்கு ஏனோ தானோ என்று வேலை செய்றவர்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு அதிகமாயிருச்சு. எனக்கு என்ன பிரயோஜனம்? எக்ஸ்ட்ரா பண்றதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? கஷ்டப்பட்டு உழைக்கிறனால எனக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு பலன் கிடைக்கிறது இல்ல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, "உனக்கு பதில் செஞ்சதுக்கு பதில் உனக்கு வரலன்னு சொன்னா நீ பாக்கியவான்" அப்படிங்கிறாரு. அதுக்கு பலன் நீ தண்ணி ஒரு ஒரு செம்பு தண்ணி குடுத்தா கூட உனக்கு நீ பலன அனுபவிக்காமல் நீ போறதில்ல அப்படிங்கிறாரு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, "சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் ஜீவ கிரீடத்தை பெறுவான்" என்று சொல்லி என்ன செய்றது? வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த இன்சிடென்ட் இந்த ஆண்டவர் அந்த பரிசேயனுடைய வீட்டுல அந்த அ அந்த ஃபங்ஷன்ல போயி அவரு சொல்ற இந்த விஷயம் நமக்கு உணர்த்துற ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடக்கூடாது, உறவினர்கள்லாம் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுனால, அவரு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, "நீ கூப்பிட்டா உனக்கு பலன் கிடையாதுங்கிறாரு." வேற ஒண்ணும் இல்ல. சரிங்களா? நம்ம கூப்பிடாம இருக்கணுங்கிறது இல்ல. கூப்பிடுங்க. ஆனா கூப்பிட்டா உங்களுக்கு பலன். ஏன்னா, அவங்க பதிலுக்கு பதில் என்ன செஞ்சுருவாங்க உங்களுக்கு? செஞ்சுருவாங்க. அதுதான் அதுல மேட்டர் அதுல. நம்ம சொந்தக்காரங்களையும், ஃபிரெண்ட்ஸையும், வேண்டப்பட்டவங்களையும், நல்லா செய்றவனையும் நம்ம கூப்பிட்டு நம்ம நம்ம வச்சோம்ன்னு சொன்னா, அவன் உனக்கு பதில் செய்வான். உனக்கு பிரயோஜனம் இல்ல. அவ்வளவுதான். இந்த பணக்காரனா இருந்தா பரலோகத்துக்கு போ முடியாதுன்னா, கஷ்டம்ன்னு சொல்றாரு. பணக்காரன் பரலோகத்துக்கு போக முடியாதுங்கிற அர்த்தம் இல்ல அது. அது கஷ்டம். ஏன்னா, அத செய்ய மனசு வராது அப்படிங்கிறது. அதே மாரி இதுவும் அப்படித்தான். நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்ம ஐஸ்வர்யவான்கள், சமுதாயத்துல உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்கள நம்ம கூப்பிட்டோம்ன்னு சொன்னா, அது தவறு அப்படிங்கிற அர்த்தத்துல அவரு சொல்லல. ஒரு ஆலோசனை தான். கூப்பிட்டா கூப்பிடு. ஆனா உனக்கு பலன் இல்ல. உனக்கு பலன் வேணுமா? நீ குருடரையும், சப்பானையரையும் அவங்களெல்லாம் கூப்பிடுன்றார் இல்லையா? அவங்கள தான் அப்படின்னு இல்ல. அவங்க பதில் செய்ய மாட்டாங்க. அதனால உங்கள கூப்பிடுங்காரு. அப்படின்னு சொன்னா நம்முடைய நம்முடைய விஷயத்துல எல்லா விஷயத்திலயும் நமக்கு திருப்பி வராதுன்னு நம்ம அதெல்லாம் செய்றோமோ, அது தேவனுக்கு செய்றோம். அந்த பலன் மேல இருந்து வரும் அப்படிங்கிறாரு. அந்த இப்ப நம்ம வாசித்தோம் இல்லையா? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் அப்படிங்கிறாரு. நம்ம செய்ற விஷயத்திற்கு பரலோகத்தில் என்ன செய்யுமா? பலன் மிகுதியாக இருக்கும். நீ மனுஷன் உனக்கு திருப்பி செய்வான்னு நினைக்காத. அது வேண்டாம். மனுஷன் உனக்கு செஞ்சுட்டா, உனக்கு பெரிய பிரயோஜனம் இல்ல. கடவுள் செய்யணும். அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு நீ செய்யும் பொழுது, அல்லது பதில் செய்ய முடியாதவங்களுக்கு நீ செய்யும் பொழுது, உனக்கு பலன் உண்டு இல்லையா? ஆண்டவர் சொல்லியிருக்காரு இல்லையா? நீ தண்ணி குடுத்தா கூட உனக்கு பலன் உண்டுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அப்ப இவங்ககிட்ட இருந்து எனக்கு வரலன்னா எங்க இருந்து வரும்? பரலோகத்திலிருந்து நமக்கு வரும். இந்த ஒரு ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு சின்ன பிள்ளை ஒரு அம்மா வந்து ஒரு சின்ன குழந்தைய கூட்டிட்டு கடைக்கு போயிருந்தாங்களாம். அப்போ கடைக்காரரு அந்த சின்ன பிள்ளைய பார்த்துட்டு, "ஏம்மா, இந்தா சாக்லேட் சாப்பிடுறியா? இந்தா அத எடுத்துக்க. சாக்லேட் எடுத்துக்க." அப்படின்னு சொன்னாங்களாம். அது பாட்டில்ல போட்டிருக்கு சாக்லேட். இந்த அந்த பொண்ணு வந்து, "இல்ல வேணாம், எனக்கு வேணாம். எனக்கு வேணாம் அங்கிள், வேணாம் அங்கிள்ன்னு" சொல்லிச்சாம். அவரு, "இல்லம்மா பரவாயில்லம்மா எடுத்துக்கம்மா. உனக்கு வேணுங்கிறத எடுத்துக்க." அப்படின்னு சொன்னாராம். அந்த அம்மாவும் என்ன சொன்னாங்களா, "வேணா எடுத்துக்கம்மா" அப்படின்னு சொன்னாங்களாம். "இல்ல, எனக்கு வேண்டாம்." அப்படின்னே சொல்லிச்சாம். உடனே அந்த கடைக்காரர் என்ன பண்ணாராம், "என்ன வேண்டாம் வேண்டாம்ன்னு சொல்ற?" அப்படின்னு சொல்லி அவர் அந்த பாட்டில திறந்து, அவரு கைய உள்ள விட்டு, கை நிறைய அப்படி எடுத்து அந்த புள்ள கையில அணிஞ்சாராம். இந்த புள்ள அப்படியே என்ன செஞ்சுச்சாம், இப்படி 2 கையிலயும் என்ன செஞ்சான், அப்படி அந்த அந்த ட்ரெஸ்ஸோட சேர்த்து இப்படி இப்படி போட்டு வாங்கிச்சான். ஏன்னா, அப்ப நெறைய சாக்லேட். வீட்ல போன உடனே அந்த அம்மா கேட்டாங்களாம் அந்த புள்ளகிட்ட, "ஆமா, உன்னைய அங்க அங்கிள் வந்து எடுங்கன்னு சொன்னாருல்ல. உனக்கு சாக்லேட் வேணும்னா எடுத்துக்கன்னு கேட்டாரு. நீ எடுக்கல. நானும் எடுத்துக்கன்னு சொன்னேன், வேண்டான்னு சொல்லிட்ட. ஆனா அப்புறம் நீ வாங்கிக்கிட்டியே!" அப்படின்னு கேட்கும்போது, அந்த பொண்ணு சொல்லிச்சாம், "அம்மா, என் கை சின்ன கைம்மா. அங்கிள் கை பெரிய கை. நான் எடுத்தா எனக்கு கம்மியா தான் வரும். அங்கிள் குடுத்தாங்கன்னா எனக்கு நெறைய வரும். இத பாருங்க. அங்கிள் கை எவ்வளவு பெருசு பாருங்க."
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கை பெருசு. மனுஷன் சின்ன பையன், முடியாதவங்க, கஷ்டப்பட்டவங்க, நமக்கு பதில் வராதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதுக்கு பதில் வந்து அவருக்கு, ஏன்னா வேதம் சொல்லுது, "நீ செய்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பதில் உண்டுன்றாரே." அப்ப வந்து தானே தீரும். இங்கிருந்து வரலன்னா எங்கிருந்து வரும்? பரலோகத்திலிருந்து வரும். ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். இந்த நம்பிக்கை நமக்கு எல்லாருக்கும் வரணும். இந்த நம்பிக்கை இல்லாதனால தான் இன்னைக்கு நெறைய ஆண்டவர விட்டு நெறைய பேர் என்ன செய்றாங்கன்னா, வழி விலகி பணத்தின் மேலும், பொருள் மேலும், ஆஸ்திகள் மேலும், பதவிகள் மேலும் என்ன செய்றாங்க? ஆசைப்பட்டு போயிடுறாங்க. நம்முடைய நம்முடைய வாழ்க்கையிலும் அது அநேக இடங்கள்ல பொருந்தும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு நாம செஞ்ச ஒரு விஷயம் நமக்கு திருப்பி வரல, மனுஷங்க மூலமா நமக்கு திருப்பி வரலன்னு சொன்னா, அது தேவனிடத்துல இருந்து வரும். ஒருவேள ஒருவேள வரலன்னு வைங்களேன், வராம போகாது. நமக்கு வரும், இல்ல நம்முடைய சந்ததிக்கு வரும். ஒருவேள நமக்கு வரலன்னா, அங்க பாருங்க, அந்த லூக்கா 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல 13, 14ல, "நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும், ஊனரையும், சப்பாணிகளையும் குறைய அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீ பாக்கியவானாயிருப்பாய்." இங்க பாருங்க, "நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும்." என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். ஆண்டவர் சொல்ற ஒரு ப்ராமிஸ பாருங்க. "நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும்." அந்த லைன வாசிக்கும் போதே அப்படியே புல்லரிக்குதுங்க. நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும்னா, இந்த உலகத்துல நம்ம வாழ்கிறதற்கான நோக்கம் என்ன? நம்ம எதுக்காக இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? நம்முடைய எய்ம் என்ன? பர்ப்பஸ் என்ன? அந்த பரலோகத்துக்கு போகணும்னு தானே? அவர் சொல்றாரு, "உனக்கு நீ செஞ்சதுக்கு பதில் என்னன்னா, கவலைப்படாத. உனக்கு என்ன இருக்குது? நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில்." அப்படின்னா, இயேசு கிறிஸ்து 2ஆம் முறையாக வரும்போது யார் வருவாங்களாம்? யார் உயிரோட ஃபர்ஸ்ட் எழும்புவாங்க? மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்புவார்கள். அந்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்பும்போது உனக்கு பலன் உண்டு. அப்ப நம்ம என்ன அர்த்தம்? நாமளும் என்ன செய்வோமா? உயிரோடு எழும்புவோம். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் அப்படின்னு சொன்னா, அவரு தெளிவா சொல்றாரு. உனக்கு பதில் எங்க இருந்து வரும்? பரலோகத்திலிருந்து வரும். அந்த 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 மிகப்பெரிய பாக்கியமான நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்வோம். பரலோகம் நமக்கு உண்டு என்பதை வெளிப்படுத்துது. அப்படின்னா, நமக்கு பூமியில இங்கிருந்து பலன் வரலனாலும் கவலைப்படக்கூடாது. ஆண்டவர்ட்ட இருந்து நமக்கு அந்த நேரத்துல நமக்கு பலன் வரலனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா, ஒருவேளை வரலன்னா, நமக்கு என்ன செய்வார்? 2வது முறையாக அவர் வரும்போது நமக்கு என்ன செய்வாராம்? என்ன செய்வாராம்? அவர் நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த மலை பிரசங்கத்துல சொல்றாரு இல்லையா? "என் நிமித்தம் நீங்கள் துன்பப்பட்டீர்கள் என்றால் பாக்கியவான்கள். நன்மையை செய்து நீங்கள் தீமையை அனுபவித்தால் நீங்கள் பாக்கியவான்கள்." சொல்லுவாங்க. இவனுக்கெல்லாம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? இவனுக்கு செய்யறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? என்னைய பத்தி பேசிட்டு தான் திரிறான். சொல்லுவாங்க சிலர், "நான் போறானே, அவனுக்கெல்லாம் நான் எவ்வளவு செஞ்சிருப்பேன் தெரியுமா? இன்னைக்கெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறான். என்ன பிரயோஜனம் உனக்கெல்லாம் செஞ்சு?" அப்படின்னு சொல்றோம். இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, "நீ நன்மையை செய்து உனக்கு பதில் வரலையா? நீ பாக்கியவான். நீ நன்மை செய்து தீமையை அனுபவிக்கிறியா? நீ பாக்கியவான். உனக்கு வெகுமதி பரலோகத்திலிருந்து வருது." எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வாஸ்தவம் இல்லையா? ம் அந்த ஸ்கிரிப்சர் ரீடிங் மத்தேயு 5:12 நான் வாசித்து முடிக்கிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். "சந்தோஷப்பட்டு களிகூருங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும்." கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.